இங்கேயே இருந்துச்சுன்னா சுந்தரவள்ளி கண்ணில் பட்டு பிரச்சனையாயிடும். ஆஃபீஸுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிருவோம். அது வரைக்கும் இதை எங்கே வைக்கலாம்? யாரெல்லாம் வரான்னு சொன்னீங்க? தலை வலிக்குது. என்ன இப்படி தலை வலிக்குது? சரியான ஹேங் ஓவரா இருக்கே. என்னடா இந்த ஹேங் ஓவர்? அப்பா என்ன ப்ரோ நீ? உனக்கு என் மேல என்ன அப்படி கோவம்? என்னைக்கு இல்லாம எதுக்கு இன்னைக்கு இவ்ளோ டார்ச்சர் பண்ற? வழக்கமா நீ நல்ல புள்ளையா தானடா இருப்ப. உனக்கு நான் என்ன குறை வச்சேன் சொல்லு? டெய்லி நாம மீட் பண்றோம். சி, என்னடா இப்படி கவுத்துட்டியடா இன்னைக்கு? ரொம்ப பெயினா இருக்கே. எங்க? ஏய் நந்தினி, நந்தினி, நந்தினி இங்க வா. நந்தினி எங்க போயிட்ட? ஏய் நந்தினி, நந்தினி, இங்க வா, இங்க வா. கம் ஹியர். என்ன சார்? நந்தினி, எனக்கு இப்போ பயங்கரமா தலைவலிக்குது. ரொம்ப ஹெவியா இருக்கு. சரி சார், இருங்க, நான் ஐயா கிட்ட கேட்டு மருந்து மாத்திரை வாங்கிட்டு வரேன். இரு. மருந்து நான் சொல்றேன், நீ அதை எடுத்துட்டு வந்தா மட்டும் போதும். சொல்லுங்க சார். இது எப்படி சொல்றது? இது வெறும் தலைவலி இல்ல, இது வந்து ஹேங் ஓவர் தலைவலி. அப்படின்னா? ஓ அப்படின்னாவா? ஹேங் ஓவர்னா என்னன்னு கேக்குறியா? சரி நான் சொல்றேன். இந்த குடிக்கிறதுல ஏதாவது பிரச்சனையா இருந்ததுன்னா காலையில எழுந்திரிச்சதும் ஒரு மாதிரி தலைவலியா இருக்கும், ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். அது எப்படி சொல்றது? சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஃபீல். சொன்னாலும் உனக்கு புரியாது. ஒண்ணு நேத்து நான் அடிச்ச சரக்குல ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம், இல்ல என்கிட்ட பிரச்சனையான்னு எனக்கு தெரியல. நல்ல ஹேங் ஓவர் ஆயிடுச்சு. நேத்து நைட்டு நீங்க தூங்குற வரைக்கும் பார்த்தனே, நீங்க குடிக்கவே இல்லையே. குடிக்காம தானே படுத்தீங்க? கரெக்ட். நான் குடிக்காம தான் படுத்தேன். பட் எனக்கு தூக்கம் வரலையே. அதான் நடு ராத்திரியில எந்திரிச்சு ஒரு 4 கட்டிங்க போட்டேன். நந்தினி, எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு எனக்கு ஏன் ஹேங் ஓவர் வந்துச்சுன்னு. வழக்கமா நான் குடிச்சிட்டு ஏதாவது சாப்பாடு வேணும்னு கேட்டா நீ செஞ்சு கொடுப்ப இல்ல? நேத்துக்கும் அதே மாதிரி தான். கேட்கணும்னு நினைச்சா நீ ஃபுல்லா தூங்கிட்டு இருந்த. நல்ல தூக்கம் வேற. அதான் நான் உன்னை 2 வாட்டி கூப்பிட்டு பார்த்தேன். நீ எந்திரிக்கவே இல்லை, டீப் ஸ்லீப்ல இருந்த. அதான் அப்படியே படுத்துட்டேன். அந்த எஃபெக்ட் தான் ஆக்சுவலி எனக்கு ஹேங் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ த ரீசன் இஸ் யூ. உன்னாலதான் எனக்கு ஹேங் ஓவர் ஆயிடுச்சு. நீங்க கண்டதையும் குடிச்சிட்டு தலைவலியை இழுத்துக்கிட்டு என்ன காரணம் சொல்றீங்க? சரி அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இந்த ஹேங் ஓவர் எனக்கு போகணும். இது என்னால தாங்கவே முடியல. தலைக்குள்ள ஏதோ இந்த சைட்ல குத்துற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி விண்டுன்னு வலிக்குது. நீ போய் டக்குன்னு ஒரு லெமன் சோடா எடுத்துட்டு வா. லெமன் சோடாவா? அதெல்லாம் எனக்கு போட தெரியாது சார். வாட்? தெரியாதா? என்ன நீ எல்லாத்தையும் சமைக்கிற, இது தெரியாதா உனக்கு? பசிக்கு தான் சார் என்னால சமைக்க முடியும்.
போதையில தலைவலி வரதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓ சரி சரி சரி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ லெமன் சோடா வேணும், அவ்வளவுதான். இத பாரு, சுகர் எல்லாம் போடக்கூடாது, சால்ட் தான் போடணும். எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்றேன்ல சார். அங்க கல்யாணம் இருப்பான், அவங்கிட்ட போய் கேட்டு கரெக்டா எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு போட்டு எடுத்துட்டு வா போ. சீக்கிரம் எடுத்துட்டு வா, போ 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 போ. ஆ, ஆ. என்ன எனக்கு இப்படி போட்டு தாக்குது? சே, சரக்கும் புதுசு இல்ல, குடிக்கிற நானும் புதுசு இல்ல, அப்புறம் எதுக்குடா ஹேங் ஓவர்? ரெண்டு கட்டிங் சேர்த்து போட்டாதான் இது அடங்கும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா இந்த ஹேங் ஓவர் அடங்காது. ஏ, எங்க இந்த நந்தினி எங்க போயிட்டா? லெமன் சோடா கேட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு. என்ன புஷ்பா, பரபரப்பா காலையில வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்ட? என்னவா இதெல்லாம் நம்ம வேலை தானே. ஓஹோ, உனக்கு அந்த ஞாபகம்லாம் இருக்கா? ஆ? என்ன பதில காணோம்? இது பாருங்க, என்ன நீங்க ஓவரா கிண்டல் பண்றீங்க. அந்த நந்தினிக்கு மட்டும் அப்படியே பாசத்தை கொட்டி கொடுக்குறீங்க. ஆ? நந்தினி பொணத்துல பத்திரமாத்து தங்கம், நீ ஈயம் பித்தளைக்கு பேர்ச்சம்பள வெள்ளை கட்டி அப்பளப்பு, அப்படி ஒரு குணம் படைச்ச ஆளு. இங்கே வாரு, அது மட்டும் இல்ல, நந்தினி இந்த வீட்டு எஜமானி, நீ நானும் யாரு? இந்த வீட்டு வேலைக்காரங்க, மனசுல ஞாபகம் வச்சுக்க. வந்துட்டா பெரிய எஜமானி. ஏய், என்ன புலம்புற? போனி வச்சு வாயை தச்சிருவேன். அடடா பார்த்தா நந்தினி, இன்னைக்கு நீ இந்த வீட்டுல எந்த வேலையும் பார்க்க வேணாம். இட்லி இருக்கு, சட்னி இருக்கு, நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை மட்டும்தான், அதை மட்டும் கரெக்டா செஞ்சு. என்னதுன்னு? ஒண்ணுமில்ல, நம்ம 3 பேரும் இந்த கிச்சன்ல இருந்து வேலை பார்க்க முடியல, ரொம்ப சின்னதா இருக்கு. அதனால சின்ன ஐயா கிட்ட சொல்லி இந்த புளிமுட்டை புஷ்பாவை வேலையை விட்டு தூக்கி விட்டுற. என்ன சொல்ற? அண்ணே, என்னண்ணே, ஏண்ணே நீங்க வேற? பாவண்ணா அவங்க